கிறிஸ்து இயேசுவின் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேர தொழுகையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த சாயங்கால வேளை ஆராதனையின் ஆரம்பம் எல்லாமல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். கடவுளை நோக்கி நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். முதல் கிருபாசனரே சரணம், ஜெகதல ரட்சக தேவா சரணம், மனுதினம் சரணம், கடாட்சி தினம் அனுதினம் சரணம் சர்வேசா. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற உம்முடைய அன்பை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்லும் முகமாக இதோ இந்த ஆசீர்வாதம் நிறைந்த அக்டோபர் மாதத்தின் 6வது நாள் அந்தி சாய்ந்த மாலை நேரத்தில் உமது ஆலயத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து வந்து கடவுளை போற்றும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை கடவுளை பொறுப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையை போல இந்த வேளையிலும் கடவுளை உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவர் துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே உங்களுடைய இறை பிரசன்னத்தை, உங்களுடைய இறை ஆளுகையை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி புரியும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் திருவிருந்தோடு நடைபெறுகிற இந்த தொழுகையில் உங்களுடைய இறை ஆளுகை எங்களோடு தங்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். வந்து கொண்டிருக்கிற மக்கள் குறித்த வேளையில் உமது ஆலயத்தில் தம்முடைய மக்களை கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டிலை அழகு சேர்க்கும்படியாக உம்மை புகழ்ந்து பாடும்படியாக இருக்கின்ற பாடல்களை ஆண்டவர் பொறுப்படுகிறாக. நாங்கள் கேட்கின்ற திருவசனங்களை ஆண்டவர் பொறுப்படுத்தும்படியாக மன்றாடுகிறோம். நாங்கள் வேண்டுகிற ஒவ்வொரு ஜெபங்களை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். இத்தொழுகையின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டுமாக இந்த தெய்வீக பேரருள் எங்கள் யாவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளது வல்லமையான திருப்பெயரை நாம் போற்றும்படியாக 103வது ஞான பாடலை நாம் பாடுவோம். 103வது ஞான பாடல். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதே கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க இயேசுவே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதே கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. விண்ணில் பிரதானியான
16வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்தோடு கூடிய பிரதான தேவ ஆராதனை முறையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். பக்கம் 16. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடச் செய்துள்ளவளாய் அண்டை சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை என்று கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் என் நீர்வல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. அனைவரும் விழுந்தால் படிக்கிட்டு அல்லது அமர்ந்த நிலையில் பின்வரும் பாவறிக்கை நாம் அனைவரும் இணைந்து எடுப்போம். 18வது பக்கம் இருக்கின்ற பாவ மன்னிப்பை நாம் அனைவரும் பாவறிக்கை நாம் அனைவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகி நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையின் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணின்று மனஸ்தப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயிலும் என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதையும். தேவரே இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மனதை பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அனுபவிக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்தாவியை கொண்டு என புத்தியும் பலத்தையும் தந்திருடும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராசி சேர்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணியருளும் சுவாமி. ஆமென். இறை வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளைப்படியும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். அனைவரும் நின்ற நிலையிலே சங்கீதங்கள் புஸ்தகம் 33வது அதிகாரம். சங்கீதம் 33வது அதிகாரத்திலே முதல் 12 வசனங்களை நாம் அனைவரும் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்திலே 161வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையான வசனங்களை நாம் முறையாக படிக்கலாம். சங்கீதம் 33 1 முதல் 12 வரை. நீதிமான்களே, கர்த்தரில் களிகூர்ந்து முழக்கமிடுங்கள். துதி செய்வது நேர்மையானவர்களுக்கு தகுந்தது. புதுப்பாட்டை பாடி அவரை துதியுங்கள். ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதி நியாயங்களில் பிரியப்படுகிறவர். பூமி கர்த்தரின் கிருபையால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்க்கிறார். ஆழத்தின் ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆயிற்று, அவர் கட்டளையிட நிலை நின்றது.
கர்த்தரின் ஆலோசனை நித்திய காலமாகவும் அவர் இருதயத்தின் எண்ணங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் நிலைநிற்கும். வாக்கியம் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் தர்மையான இந்த பரிசுத்தமான சாயங்கால நேர தொழுகையில் வாசிக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் இறைவாக்கினர் ஏசாயாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள திருவசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 வரை உள்ள வசனங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடட்டும். அதன் அடைப்பை பகப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசித்து விடுகிறார். அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பாடம் அப்போஸ்தலராகிய பவுல் அடிகளார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய கடிதம், பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்பது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நிருப பாடத்தை நாம் அனைவரும் படிக்கிட்டோம். யாவரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நற்செய்தி பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரே உமக்கு மகிமை மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 வரை உள்ள வசனங்கள். இன்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 43 முடிய. இன்னும் ஒரு ஓமையை கேளுங்கள். வீட்டேவனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் திராட்சை தோட்டம் உண்டாக்கி அதை சுற்றி வேலி அடைத்து அதில் ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி குடியானவர்களுக்கு அதை குத்தகைக்கு விட்டு பிரதேசத்திற்கு போயிருந்தான். கனிக்காலம் சமைத்த போது கனிகளை வாங்கி வரும்படி தன் ஊழியக்காரரை குடியானவர்கள் அனுப்பினான். அவர்களோ அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்தார்கள், ஒருவனை கொலை செய்தார்கள், ஒருவனை கல்லெறிந்தார்கள். இன்னும் அவன் முந்தினவர்களை அதிகமாகவே ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனை மற்பார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களுக்கு அனுப்பினான். குடியானவர்களோ குமாரனை கண்ட பொழுது, இவன் சுதந்திரவாடி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறப்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்ட எதிர்மான் வரும்பொழுது குடியானவர்கள் என்ன செய்வான் என்று கேட்க அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்துவிட்டு ஏற்ற காலத்தில் தனக்கு கனி கொடுக்குமாறு வேறே குடியானவர்களிடம் தோட்டத்தை விடுவான் என்றார்கள். இயேசு அவரிடம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது தள்ளின கல்லை கோடிக்கு தள்ளினதாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நமது கண்களுக்கு ஆச்சரியம் என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள், கடவுள் ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதன் கனிகளை தரும் ஜனத்திற்கு கொடுக்கப்படும். வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷத்தை வாசித்தார். கடவுளது வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்திலே 24வது பக்கம் இருக்கின்ற நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்துக்கு வல்ல பிதாவானவர், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவிற்கு பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் கடவுள், ஜோதிக்கு ஜோதி, மெய்யான கடவுள் மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர், இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. இவர் மனிதனாகிய நமக்காகவும் நமது ரட்சிப்பு நிமித்தமாகவும் குந்தியுலாவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேதவாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் ஏறி பிதா வலதுபார்சம் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை நினைந்திருக்க மகிமையோட திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே. இவர் பிதாவோடும் குமாரனும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரோடும் ஏகமாய் தொழுது மயப்படுத்தப்படுகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவருமாமே. பரிசுத்தம் பொதுவான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்தானம் உண்டென்று அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அமருங்கள். அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் அமர்ந்த நிலையில் 91வது ஞான பாடலை நாம் பாடுவோம். 91வது ஞான பாடல். என் மெய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து பாரார், அனைத்தையும் என் ரட்சகர் குறைவில்லாமல் பாரார் என்ற ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து அமர்ந்த நிலையில் நாம் பாடுவோம். 91வது பாடல். என் மெய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து பாரார்,
தலை வணங்கி நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறை வேண்டுதல் செய்வோம். இரக்கத்தின் ஊற்றாகி எங்கள் நல்ல இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான இடைநாள் தொழுகையை திருவிருந்தோடு கூடிய ஆராதனையாக நீரங்களுக்கு அமைத்து தந்திருப்பதற்காக இதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கடவுளை, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்கு துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறேன்.
உம்மை நாங்கள் துதிக்கும்படியாக, உம்மை நாங்கள் வணங்கும்படியாக, உம்மை நாங்கள் வழிபடும்படியாக எங்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறீர். தர்மியான சாயங்கால வேளையில், அருமையான மாலை பொழுதில் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை ஆண்டவர் மூடுகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கின்றோம் கடவுளை. சீனாய் மலையின் அனுபவங்களாக, தாபோர் மலையின் அனுபவங்களாக உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இந்த ஆலயத்திலே இறங்க செய்து உம்முடைய மகிமையினாலே மூடுகிறபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கிறோம் கடவுளை. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிறைவாய் தங்கட்டும். இந்த வேளையிலும் எங்களுக்கு வாழ்வு தருகின்ற உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம் கடவுளை. நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளு பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களை, அதிசாய்ந்த மனமகிழ்ச்சியான நல்ல ஒரு மாலை நேரத்திலே இறை ஆலயத்திலே வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மாலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட நிருப பாடம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதிய கடிதம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன். உங்கள் பொறுமை எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா விஷயத்திலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் இயலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, தூயவைகள் எவைகளோ, அன்புக்குரியவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே எண்ணிக்கொண்டிருங்கள் என்பதுவே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருமறை பகுதியிலே 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு வார்த்தை, ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறேன் என்கின்ற இந்த வார்த்தையை இந்த இடத்திலே பவுலடியார் மிகவும் தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். இந்த உலக வாழ்விலே நாம் அனைவருமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில், சந்தோஷம் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், சந்தோஷம் என்று சொல்லுகிற வேளையில், மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற வேளையிலே எப்படி அநித்தியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அதே போன்று நித்தியம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், எது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரியதாக அநித்தியமாக இருக்கிறதோ அதே போல நித்தியமான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, அநித்தியமான ஒரு இந்த பூமிக்குரிய வாழ்வு இருக்கின்ற பொழுது, நித்திய வாழ்வு, நிலை வாழ்வு என்று சொல்லுகிற வாழ்வு இருப்பது போல இன்பங்களிலும் கூட நாம் பார்க்கிற பொழுது சிற்றின்பம், அதே போல பேரின்பம் என்கிற நிலையில் நாம் அதை காண முடிகிறது. அப்படின்னு சொல்லுற வேளை இரண்டு நிலைகளாக நாம் வாழ்க்கை நிலைகளை பிரிக்கின்ற பொழுது, அது எவை என்றாலும் கூட இரண்டாய் நாம் அதை பிரித்து காணுகின்ற வேளையிலே, இன்றைக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிற வேளையில் அது இரண்டு நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது, நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் என்ற நிலையில் நாம் காண முடிகிறது. ஒருவேளை நாம் விரும்புகின்ற காரியங்களில் நாம் இந்த பூமியிலே அனுபவிக்கின்ற பொழுது
ஒருவேளை நாம் விரும்புகின்ற ஒரு வாகனம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் மகிழ்ச்சி நித்தியமாக இருக்குமா என்று சொல்லி நாம் கேள்வி எழுப்புகின்ற வேளையிலே ஒரு நல்ல ஒரு உணவை, நாம் விரும்புகின்ற உணவு அநேக நாட்களை நான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஒரு விளம்பரங்களின் வழியாய் நான் பார்க்கின்ற பொழுது இந்த உணவை எப்படியாயும் ஒரு நாள் சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆனால் அதை நான் பெற்று சாப்பிடுகிற வேளையில் அதிலே கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் ஒரு நிலையான சந்தோஷமாக இருக்குமா என்று சொல்லி நாம் எண்ணுகின்ற நேரங்களிலே அவை அனைத்துமே இந்த பூமிக்குரிய சந்தோஷமாக இருக்கிறபடினாலே, பூமிக்குரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறபடினாலே அது மனித வாழ்விலை நிறைவை கொண்டு வருவதில்லை, மனித வாழ்விலே ஒரு முழுமையை கொண்டு வருவதில்லை, ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்விலே கொண்டு வருவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற வேளையிலே உலகத்திற்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. மாறாக ஆண்டவருக்குள், கர்த்தருக்குள், எல்லாம் வல்ல ஆண்டவருக்குள், நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவருக்குள் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் முந்தின அதிகாரங்களிலே கூட பவுலடியார் அதே போல வார்த்தைகளை சொன்னது. சந்தோஷமாக இருங்கள் என்கின்ற வார்த்தையை முந்தின வசனங்களிலே கூட பவுலடியார் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கூட நாம் காண முடியும். அதாவது 3ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கின்ற வேளையில் 3ஆம் வசனத்திலே கடைசியாக என் சகோதர சகோதரியரை ஆண்டவருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்குள் சந்தோஷப்படுன்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் சொன்ன வார்த்தையை திரும்பவும் மறுபடியுமாக 4ஆம் அதிகாரத்திலே அவர் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். திரும்ப திரும்ப அதை சொல்லுகிற வேளையிலே ஒருவேளை ஏதோ அதிலே ஒரு உண்மை இருப்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உலகத்தின் பால் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது நிறைவானது அல்ல. உலகத்தின் மூலமாய் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அது நம்முடைய வாழ்வு நிலையானது அல்ல என்பதை பவுல் வாழ்விலே அவர் புரிந்தபடினாலே தான் அந்த வார்த்தை திரும்பவும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. என்று சொல்ல உலகத்தின் வழியாக பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம். பவுலனின் வாழ்விலே கூட பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை அனுபவங்களில் பல துன்பங்களினூடாக, பல கஷ்டங்களின் வழியாக, பட்டினியின் வழியாக, குறைவுகளோடு, பல பலவீனத்தோடு வாழ்ந்த அனுபவத்திலே அவருக்கு சந்தோஷத்திற்கு எங்கு இடம் உண்டு? நிச்சயமாக அவருடைய வாழ்வில் சந்தோஷத்திற்கு இடம் இருந்திருக்க முடியாது. சந்தோஷம் அந்த இடத்துல ஒரு ஆப்சென்டாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலையிலும் கூட மனோ ரம்யமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற வேளையிலே எந்த நிலைமையிலும் நான் மனோரம்யமாக இருக்க படித்திருக்கிறேன் என்று சொல்லுவார், கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார். அப்ப பவுலடியார் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்னவென்று சொன்னால் துன்பத்தின் மத்தியிலும், அதாவது 12ஆம் வசனத்தை பார்க்கிறவர்கள் சொல்லுவார், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த விஷயத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், நிறைவுபடவும் குறைபடவும் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்விலே குறைகள் உண்டு, இந்த உலக வாழ்விலே பல நேரங்களிலே பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கூட ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்படியாக கடவுள் நம் அனைவரையும் கூட அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய வாழ்வை நம்முடைய வாழ்விலை அபியாசப்படுத்துகிற பொழுது அது ஒரு கஷ்டத்தின் மத்தியிலும் கூட, துயரங்களின் மத்தியிலும் கூட, வேதனையின் வழியிலும் கூட எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுடைய அன்பு என்ன, கடவுளது அன்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, கடவுளை சார்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாய் நாம் ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற வழிகளிலே நாம் நடக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு படிப்பித்து வைத்திருக்கிற அந்த பாடல் வழியான நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக வாழ்விலை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆண்டவரிலே அவர்களை காணப்பட்ட, இறைவனிலே காணப்பட்ட ஒரு செயல், ஒரு கிரியை எது என்று சொல்லி நாம் பார்க்கிற வேளையிலே கடவுளுடைய மகனை, தம் ஒரே மகனை நமக்கென்று சொல்லி அவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் நாம் பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே
முன்பதாக 5ஆம் வசனத்தை கூட நாம் பார்க்கிற வேளையில் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவிலே காணப்பட்ட மனோபாவத்தோடு நிறைந்திருக்கிற பொழுது யாராலும் எடுக்க முடியாத மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்கணும் சொல்லி பவுலடியார் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் கடவுளின் ரூபமாய் இருந்தும் கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சிலுவையினுடைய மரண பரியந்தமும் தன்னை முழுவதுமாய் தாழ்த்தின அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படின்னு சொல்ல கடவுள் தம் மகனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்கென்று கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் இயேசுவை தன்னையே நம் அனுப்புல வாழ்வுக்கு என்று சொல்லி தன்னை கையளித்ததாக பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவரை விட்டு எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தந்தையுடைய வலப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிலையான வாழ்வை பெற்றிருக்கிறார். இன்றைக்கு அதே வாழ்வை நித்தியமான சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். நல்ல போராட்டங்களை இந்த உலகத்திலே போராடும்படியாக போராட்ட வாழ்விலே உண்டு. மல்யுத்த வீரர்கள் 2 பேர் என்ன செய்வார்கள்? சண்டை போடுவார்கள். அது போலியான சண்டை என்பது பின் காலங்களிலே அது அறியப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒலிம்பிக் நடைபெறுகிற மல்யுத்தம் அது உண்மையான மல்யுத்தம். சில நேரங்களில் முன்னாட்கள் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ரெஸ்லிங் என்று சொல்லி WWE என்று சொல்லி போடுவார்கள். பின் நாட்களில் டென் ஸ்போர்ட்ஸ் என்று சொல்லி வருகிறது. அது போலியான ஒரு காரியம். யுத்தங்கள் இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்விலே நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. விசுவாசத்துக்கும் இந்த உலகத்தோடு கூடிய ஒரு போராட்டம் இருக்கிறது. போராட்டத்திலே நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு அடையாளமாக இருப்பது கிறிஸ்துவிலே காணப்பட்ட மனநிலை, தன்னையே கொடுப்பது. ஒரு சந்தோஷத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவென்று சொன்னால் கொடுப்பதிலே சந்தோஷம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். பொதுவாக திருவள்ளுவர் சொல்லுகிற வார்த்தை, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லுவார். பிறருக்கு கொடுப்பதால் கிடைக்கும் சிறப்பை விட சிறந்த ஊதியம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு சொல்ல நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய நன்மை, நமக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு வருவாய் எதுவென்று சொன்னால் ஈதல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலமா நமக்கு கிடைக்கின்ற காரியங்கள் அதுதான் ஒரு பெரிய சொல்லி உலக பிரகாரமாக சொல்லுகின்ற வேளையிலே இயேசுவில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் தன்னையே கொடுக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்விலை நம்மை நாம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற அன்பர்களாக இருக்க கடவுள் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். பிரியமானவர்களே, 1515வது ஆண்டு காலங்களிலே வாழ்ந்து வந்த புனிதராக வாழ்ந்து வந்த ஒரு மனிதர், செயின்ட் பிலிப் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதர். செயின்ட் பிலிப் என்கின்ற அந்த புனிதருடைய வாழ்வில் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார், தொண்டு மற்றும் மகிழ்ச்சியானது அல்லது தர்மம் மற்றும் பணிவு ஆகியவை என்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரது குறிக்கோள் எதுவென்று சொன்னால் தொண்டு செய்வது, மகிழ்ச்சியோடு தர்மம் செய்வது, பணிவிடை செய்வது, அதோடு ஒரு நிலைத்தனை காத்தி பணிவிடை செய்கிற அனுபவங்கள், இதுதான் என்னுடைய வாழ்வுடைய ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அந்த புனிதர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு கூட உன்னதமான குறிக்கோள்கள், தன்னை அர்ப்பணிக்கிற அர்ப்பணத்திலே, தன்னை கொடுக்கிற யாக நிலைகளிலே, தொண்டு செய்வதிலே, தர்மம் செய்வதிலே, படிப்போடு நடந்து கொள்கிறதிலே உண்மையான ஒரு சந்தோஷம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகளிலே இதை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் கூட அவர் சொல்லுகிற பல காரியங்களை அவர் சொல்லுவார். 8ஆம் வசனம் சொல்லுகிற வேளையிலே கடைசியாக சகோதரரை ஒழுக்கமுள்ள இவைகளோ, நீதி உள்ளவை எவைகளோ, தூயவைகள் எவைகளோ, அன்புக்குரியவைகள் எவைகளோ என்று சொல்லுகிற வார்த்தை. அப்போ அன்புக்குரியவை எவைகளோ அதை நம்முடைய வாழ்விலே கரைத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்போ உங்களுடைய வாழ்விலே அன்பு, உங்களுடைய வாழ்விலே உண்டு. அன்பில் நீங்கள் செயலாம் செய்கிற பொழுது மகிழ்ச்சி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் இருக்கிற ஒரு சாராம்சம் கொடுப்பதின் வழியாக
கிடைக்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இயேசு சிந்தையோடு நம்முடைய வாழ்வு ஓட்டங்களை அமைத்துக் கொள்கிற பொழுது நிச்சயமாக யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவின் கனிகளிலே நாம் பார்க்க இரண்டாவது நிலையை பார்க்கும் பொழுது முதல் கனி அன்பு, இரண்டாவது கனி சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம அன்பு கொண்டு இருக்கிற பொழுது நிச்சயம் நம்முடைய வாழ்விலே அடுத்த சந்தோஷம் இருக்கும். அன்பு இல்லாமல் கடவுளை அறியாதவன். அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும். அப்போ அன்பு கொண்டு இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே அந்த ஈதல் வரும், அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பண சிந்தனைகள் வரும், கொடுக்கின்ற ஒரு மனோபாவம் நம்முடைய வாழ்விலே வரும். எனவே ஆண்டவருக்குள் நாம் சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்விலே கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. கொடுப்பதிலே ரெண்டு மகிழ்ச்சி. ஒன்று கொடுக்கின்றவருக்கு ஒரு மகிழ்ச்சி, இன்னொன்று அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே போல கொடுக்கிற பொழுது நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்கும். ஆனா கொடுக்கலன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். கொடுக்கலை, கொடுத்து பார்த்தால் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய தைரியம் கூட வரும். நான் கொடுத்திருக்கிறேங்கிற ஒரு நிலையில அது பெருமைக்குரிய அடையாளமாக அல்ல. நம்மை கிறிஸ்துவ வாழ்விலே திடப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களை கொடுத்தார்கள், குடும்பங்களை கொடுத்தார்கள், திருப்பணிக்கு என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார்கள். எனவே தான் சபைகள் வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு இஸ்ரேல் கொடுத்த ரத்தம், சிந்தின ரத்தங்கள் அப்படின்னால் அதன்படியாக யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. மற்றவர்களுக்காக துன்பப்படுகிற ஒரு வாழ்வு, மற்றவர்களுக்காக உயர்வுகிற ஒரு வாழ்வு, இதுதான் கிறிஸ்தவத்துடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. பஞ்ச காலங்களிலே அன்னை தெரசா அவர்கள் ஒரு இந்து சகோதரிக்கு அரிசி உணவுகளை ஒரு அரிசி எடுத்துக் கொடுத்தார். அந்த இந்து சகோதரி செய்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அருகில் வாழ்ந்த இஸ்லாமிய சகோதரிக்கு அரைப்பை அரிசி எடுத்துக்கொண்டு கொடுத்தார். இந்த செய்தி அன்னை தெரசாவுக்கு எட்ட பொழுது தெரசா மிகவும் மகிழ்ந்தார். ஒரு இந்து சகோதரிக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு மனநிலையா, ஒரு மனோபாவம் என்று சொல்லி வியந்தார். அப்போ வாழ்விலே தியாகத்தோடு இருக்கிற சுபாவம், அதில் மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவருக்கு என்று கொடுப்பதில்லை, சக விசுவாச மக்களுக்கு கொடுப்பதில்லை, இறைப்பணி செய்கிறவர்கள் கொடுப்பதில்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி ஆண்டவர் டைரக்டாய் கொடுக்கிற மகிழ்ச்சி. உலகத்தின் பால் நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்பதையும் கடந்து ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆபவுகளை சொல்லும்போது அத்திமரம் குளிர்ந்தாமல் போனாலும், நெற்பயிர்கள் எதுவுமே விளையாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடைகள் இல்லாமல் போனாலும், என் ரட்சிப்பின் கடவுளுக்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம். உலகத்திற்குள் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருக்கிறோமா? ரெண்டு விதமான நிலைகள் நாம் இன்றைக்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உலகத்திற்குள் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது சில நேரம் அது நன்றா இருக்கலாம், ஆனால் சில நேரங்கள் அதுக்கு எந்த பயனுமே இருக்காது. அது பொதுவாக இந்த உலகத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு காரியம், உலர்பார்க்கிற வசதி வாய்ப்புகள், கல்வி திறமைகள் உயர்வை கொண்டு வருகிறது. ஆனால் கல்வி அறிவற்ற நிலைகளோ, உலகத்திலே ஆஸ்திரில்லா நிலைகள் காற்றிலே கருதப்படுகிறது. ஆனால் ஒரு தராசிலை வைத்து பார்க்க பொழுது தராசிலை கனமான பொருள் தான் இது செய்யும், தராசின் கீழாக இது இருப்பதை பார்க்கிறோம். காகிதம் இதில் வைத்தால் உயர்ந்திருக்கும். இறை பிரசிலே வாழுகிற நம்முடைய வாழ்விலை பணி செய்வது, அர்ப்பணிப்பது, தன்னை ஒப்பு கொடுப்பது, இதுதான் சாராம்சம் இருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவத்திலே கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு மகிழ்ச்சி. மரியாள் தன் வாழ்விலே அவர் அந்த கற்பரணியை உடைத்து நறுமண தைலத்தை எடுத்து இயேசுடைய சிரசிலே ஊற்றி அவருடைய பாதத்திலே தன் தலைமையினாலே அதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் வருகிறது. ஆழ்மை அதிலே நிறைவை பார்க்கிறோம். ஒரு சந்தோஷம் உடைய வாழ்வில் பெறுவதை பார்க்கிறோம். நிம்மதியை பெறுகிறார். யாராலும் எடுத்துக் கொள்ள முடியாத ஒரு காரியம். சந்தோஷம் என்பது நம்முடைய மனம் சம்பந்தமான ஒன்று, நம்முடைய மனதோடு இணைந்த ஒன்று.
வெளிப்பிரகாரமாக சிரிக்கிற காரியம் அல்ல, அந்த மகிழ்ச்சி உண்மையான காரியம். வெளிப்படையாய் சிரிக்கிற சிரிப்பு போலியாக இருக்கலாம் சில இடங்களில். உள்ளான மகிழ்ச்சி ஒன்று இருக்கும், அது சந்தோஷம். அது பார்ப்பது சிலர் தெரியாது. பார்த்த ஒரு வேளை கொஞ்சம் கடினமாக இருந்தது போல நான் உள்ள இருந்து கொண்டே இருக்கும். உள்ள சந்தோஷம் இருக்கும். அதுதான் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையான மகிழ்ச்சி. என் ஆண்டவருக்குள் நான் வாழுகிறேன், என் இறைவனுக்குள் இருக்கிறேன் என்ற திட நம்பிக்கையில வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட உன்னதமான மகிழ்ச்சி, உயர்ந்த மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி, முழுமையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிற பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் ஆண்டவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த நிலையிலும் கூட ஆண்டு மீது நம்பிக்கை விட்டுவிடாதபடி ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையின் வழியாக, அனுபவத்தின் வழியாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைதி, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளை வாழ இறைவன் அனைவரையும் கூட அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடைய வாழ்வில் இருக்கட்டும். கொடுப்பதில் தான் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்களிலே பார்க்கும் பொழுது எனக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் வாழ்விலே நிறைவே அவர்கள் காணவே இல்லை. ஒரு நேற்றைய தினத்துல ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வாட்ஸ்அப் செயலி செயல்படவில்லை. நம்மளை பல சில நேரங்களில் வாட்ஸ்அப் மெசேஜ் போகலையே, ஒன்று டெலிவரி ஆகலை என்று சொல்லி சில நேரங்களில் நேரம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். மறுநாள் செய்தி கிடைக்கிறது, வாட்ஸ்அப் செயலி செயல்படவில்லை என்று சொல்லி. உலக பிரகாரமான காரியங்கள் இன்னைக்கு அதை பயன்படுத்தி அதில் மூழ்கி இருக்கிறவர்களுக்கு அது விதமான கவலைகள். நம்ம அதை சார்ந்திருக்கவில்லை, நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம், ஆண்மை பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனவே இவைகள் என்னுடைய மகிழ்ச்சியை பறிப்பதில்லை. உலகம் சார்ந்திருக்கிற காரியங்கள் என்னுடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்குள் உறுதியாக ஆணிவியலாக அடித்தளமிடப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி யாராலும் எடுக்க முடியாது. எது போகலாம் என்னை விட்டு, ஆனாலும் எனக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாராலும் தெளிவுபட முடியாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இந்த பவுல் சொன்னீங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அது ரட்சிப்பு நன்மை கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, அது ஆண்டு தியாக பலியை தன்னை அர்ப்பணிப்பிலே கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி. எனவே இப்படிப்பட்ட உன்னதமான நிறைவான நிலையான மகிழ்ச்சிகளை நாம் அனைவரும் வாழ இறைவன் நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை பாவம் செய்த அனுபவத்திலே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய பந்தியிலே நம்மை அன்போடு கூட அழைத்துக் கொண்டிருக்கிறார். பாவ பாவங்களினாலே நம்முடைய வாழ்வை இன்றைக்கு ஒரு வேளை உலகத்திலே நாம் இழந்திருக்கிறோமா? இன்றைக்கு பாவ பரிகாரியாக ஆண்டவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை தீர்க்கும்படியாக இன்னொரு முறை நமக்கு வாழ்வு கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனுடைய பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாய் மாற்றிக்கொள்ளும்படியாக ஒரு அழைப்பை இதனால் நமக்கு கொடுத்திருக்கிறார். திருவிருந்தின் மூலமாக நற்கருணை என்கிற நிலையில கிருபையின் வழியாக நம்மை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். என்ன தகுதி? ஒரே தகுதி, தன்னை அர்ப்பணிப்பது ஒன்றுமே. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவியாக வருகிறேன், ஆண்டவரை நான் பாவம் செய்வதில்லை என்று சொல்லி இந்த பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம். இந்த நிலையோடு வருகிறவர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் பாவங்களை மன்னித்து நித்தியமான நிலையான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய அனுபவத்தை பெற்று வாழ நிலையான வாழ்வில் நாம் சேர்ந்து அந்த மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் வழியாக நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் பக்குப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். யாவரையும் எழுந்து நாம் ஸ்தோத்திர பலிகீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த உமது பரிசுத்தாவியை இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு
வாரம் மாலை ஆராதனை காணிக்கிறேன். மாலை ஆராதனை காணிக்கை 1220 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 200 ரூபாய், சோஸ்திர காணிக்கை 200 ரூபாய், மாத காணிக்கை 1200 ரூபாய், ஏல காணிக்கை 200 ரூபாய் மற்றும் 3420 ரூபாய். இறைவனுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக நம்முடைய வாழ்வை இறைக்கரங்களில் நாம் அர்ப்பணிக்கும்படியாக கடவுளுக்கு நந்தி படையல் படைக்கும்படியாக 131வது பாடலை நாம் பாடுவோம். 131வது பாடல் விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம் விருப்பாய் அவர் செவியில் தொனி இனிப்பாவது பாசம் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம். 131வது பாடலை பாடுவோம். இந்த வேளையில் கடவுளுக்கு நம்முடைய காணிக்கை நாம் படைக்கலாம். விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விசுவாசியின் காதில் பட இயேசு வென்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தொனியினி முசிபாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே, முசிபாருதல் இளைத்தோர்க்கெல்லாம் மூற்றும் அந்த பெயரே, துயரை அது நீக்கி குணமாகி குணப்படுத்தும் பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடியே போகும், பயங்கள் யாவும் இயேசு வென்றால் பரந்தோடியே போகும், காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அனைவரும் நாம் எழுந்து நின்ற நிலையில் 29வது பக்கம் இருக்கின்ற திருவிருந்து வழிபாட்டு முறையை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். 29வது பக்கம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களின் உதயங்களை உயர்த்துங்கள். நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்திரிப்போம் வாருங்கள்.
கர்த்தரும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நீதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலமான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது: சேனைகளின் கர்த்தர் உம்முடைய மகிமையால் நிறைவேறுகிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. பரமனிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம்முடைய சீடனுக்கு கொடுத்து சொன்னதாவது: நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போசனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
திருவிருந்தமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கு திடப்படுத்தி காப்பதாக சமாதோடு சென்று வாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தமும் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக சமாதோடு சென்று வாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் மெய்யான விசுவாசத்தில் நிலை வாழ்வுக்கென்று திடப்படுத்தி காப்பதாக சமாதோடு சென்று வாருங்கள். அனைவரும் எழுந்து ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம். ஆண்டவரே
குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வத்திற்கும் அல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசி தாகத்தை தீர்த்தற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீரை பற்றி கொள்ளுகிற விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிறைக்கும் அல்லாத மேகத்திற்கென்றும் இதை எங்களுக்கு பலிக்கப்பட வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியோடும் யுகாயுமுளை பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்கின்றவருமாகிய நல்ல கடவுளை, தூயவராகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, தூய இறை குடும்பமாக எங்களை சேர்த்திருக்கின்றீர். இறைவனை வழிபடுகிற நாங்கள் உம் இறைமக்களாய் வாழுகின்ற ஒரு பாக்கியத்தை கடவுள் எங்களுக்கு தருகின்றீர். தூய வாழ்வை இந்த திருப்பந்தியின் வழியாக நாங்கள் பெற்று அனுபவிக்கின்ற பாக்கியத்தை இறைவனுக்கு கொடுத்திருக்கிறேன். இயேசுவை, குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தி சிமியோன் பாடிய பாடல், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டதே. உலகத்துடைய பாவ இருளை அகற்றும்படியாக இந்த உலகத்திலே மெசியாவாக மீட்பராக இந்த உலகத்தில் வந்து எங்கள் பாவங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறேன். இதோ ஆண்டவரே, இந்த வேளையில் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் கழுவி எங்களை சுத்திகரித்திருப்பதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, தர்மையான தூய தொழுகையில் உமது ஆலயத்திலே உடடைந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இறைப்பிள்ளங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய மெய்யான அமைதியை, மெய்யான மகிழ்ச்சியை, மெய்யான சந்தோஷத்தினாலே நம்முடைய பிள்ளைகளின் நிரப்ப இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரை பல நேரங்களில் கடலிலே இருக்கிற கப்பலை போல, படகை போல காற்றடிக்கிற நிலையிலே ஆண்டவர் அசைந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் எந்த கரையை ஒதுக்குவோமோ என்று சொல்லி தெரியாதபடிக்கு சென்று கொண்டிருக்கிற படகை போல பல நேரங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் எங்களின் விசுவாசை உண்மையில் வைத்திருக்கிறோம். நங்கூரமாகிய நிலையில் நங்கூரம், எங்கள் வாழ்வின் நங்கூரம் உன்மீது பாய்ச்சப்பட்டிருக்கிறது ஆண்டவரை. ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவர் நாங்கள் அமைந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், இருளான சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு தூரம் சென்று விடாதபடிக்கு அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக, அந்த சந்தோஷ நிறைவுக்குள்ளாக எங்களை ஆட்படுத்துகிற அன்பிற்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரை. நிலையான சமாதானத்தை, சந்தோஷ கத்திரங்களை தருகிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். திருச்சபையில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. தங்கள் தங்கள் வாழ்வின் தேவையை கருதி நிற்கின்ற அன்பு இறை உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜெப வீடு அனைத்து மக்களது இறை ஆலயம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாட்களிலே சாலமோன் சொன்னது போல இன்றைக்கும் ஆலயங்கள் கட்டப்பட்டு அதிலே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையாக எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்திற்காய் நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இறை ஆலய நன்மைகளினாலே ஒவ்வொருவரும் திருப்தியாகி வாழ ஆண்டவர் கிருபை தாரும். உங்களுடைய நிரந்தரமான சந்தோஷம்
மக்களை தாங்கி நடத்தும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் வெளிநாடுகளிலே வாழுகிறவர்களுக்காக, தூர இடத்துல தங்கி பணிபுரிகின்ற மக்களுக்காக நம்மை நோக்கி செபிக்கிறோம். அவர்களால் தொழுகையை பங்கு பெற முடியவில்லை ஆண்டவரே. ஆனாலும் நாளில் நினைத்து ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்று அங்கீகரிக்கின்றபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மக்கள் வாழும் இடங்களில் ஆண்டுடைய கரம் நம்முடைய மக்களை சூழ்ந்து மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் தந்தையே. அதே போல ஆண்டவரே, இந்த திருநெல்வேலி பகுதியிலே வாழுகிற ஆண்டவரே அத்தனை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கடவுள் கருத்தாய் சபை வாழ் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே, இந்த மாவட்டத்திலே காணப்படக்கூடிய இந்த முக்கியமான இந்த பகுதியிலே காணப்படுகிற அனைத்து சமயத்தின் வாழ் மக்கள், அனைத்து இன மக்கள் அனைவருக்காக வேண்டுகிறோம். அனைவரோடும் இறையாசை தங்கட்டும். இந்த நாள் நடைபெற்ற ஆண்டவரே தேர்தலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமான நிலைகளிலே நல்ல முடிவு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். இப்படியாக இதே போல நடைபெறுகிற அனைத்து தேர்தலுக்காக நாங்கள் வருகிறோம் கடவுளை. நடைபெறுகிற தேர்தல்களிலே உடைய வலிமையான கிருபை தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ பற்பல வேலைகள் செய்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். தகுதிக்கு ஏற்ற திறமைகளுக்கு ஏற்ற பணிகளை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நன்றி ஆண்டவரே. கொடுத்திருக்கின்ற பணிகளை உற்சாகத்தோடு செய்ய, மனமோந்து செய்ய வேண்டிய மனநிலைகளை, உடல் வலிமைகளை ஆண்டவர் நமக்குபடியாக நாங்கள் செபிக்கிறோம். பணிகளிலே வருகிற சலிப்புகள், பணியிலே வரக்கூடிய ஆண்டவரை சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு பணிகளிலே உற்சாகத்தினாலே உங்களுடைய மக்களை நிரப்ப வேண்டும் என்று உங்களை நோக்கி செபிக்கிறோம். உங்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய மக்களை முன்னும் சூழ்ந்து மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையில் பலவீனத்தின் நிலையிலே இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் மருத்துவம் பார்ப்பதற்கு போதிய வருமானம் இல்லாத நிலைகளும் கூட பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த மரணத்துக்கு ஏதுவான கொடிய நோய்களினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரை அவதிப்படுகிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் கடவுளை. வாழ்வுடைய எல்லைகளில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மக்களது மனங்களை ஆண்டவர் திடப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. எல்லா துறைகளுக்காக வருகிறோம். கல்வித்துறைக்காக, மருத்துவத்துறைக்காக, நீதித்துறைக்காக ஆண்டவரே, இதோ போலீஸ் துறை, அரசு துறைகளுக்காய் வருகிறோம் கடவுளை. ராணுவ நிலைகளுக்காய் வருகிறோம். எல்லா பட்டியலிலே காணப்படக்கூடிய எல்லா துறைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தனியார் நிறுவனங்களை பணியாற்றிக் கொண்டிருக்கிற மக்களுக்காய் வருகிறோம். சுய தொழில் செய்கிற மக்களுக்காய் வருகிறோம். எல்லா பணிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிற மக்களது ஓய்வு காலங்கள் இன்பமாயிருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய மக்களோடு தங்கட்டும் ஆண்டவரை. உண்மை நாங்கள் நேசிக்கும் முகமாக, அதனுடைய அடையாளமாக நாங்கள் கூடியிருந்திருக்கிறோமே. அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உண்மை இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று சொல்லி பேதர் சொன்னது போல வாழ்ந்த வார்த்தை உம்மிடம் அல்லவோ இருக்கிறது சொன்னது போல உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றியாள். நாங்களும் உம்முடைய அணுகி வருகிறோம். எங்களை அரவணைத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். இக்காலங்களிலே பற்பல வேலைகளை செய்யும்படியாக ஆயத்தப்படுகிற மக்கள், பிரயாணங்களை மேற்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகிற மக்கள் அனைவரது யோசனைகளை, திட்டங்களை ஆண்டவர் சரியாக செய்ய வேண்டும் என்று, அவருடைய வழிநடத்தில் நம்மோடு தங்கியிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனை. தொடர்ந்து உங்களுடைய ஆசிக்கரம் எங்களோடு தங்கட்டும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வீராக. என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லா தேவையும் ஆண்டவர் சந்தித்து நிறைவோடு இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நன்றி உள்ளதோடு படைத்திருக்கிற நன்றி படையல்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். மாதக்கணி படைத்திருக்கின்ற திருமதி ரத்னகுமாரி அன்பு தாயாருக்காக செபிக்கிறோம். அவருடைய கிருபை கரம் அவரோடு விட தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை போலவே இந்த வேளையில் கூட ஆண்டவரை சிறப்பாக காணிக்க படைத்திருக்கிற அன்பு இறை உள்ளங்களுக்காக நன்றி படைக்கிறோம் ஆண்டவரே. தசமமாக காணிக்கின்ற நிலையில் கூட ஏழைகளது நிதி என்று சொல்லி, திருச்சபை வளர்ச்சி பணிகளுக்கு என்று சொல்லி ஆண்டவரை இதோடைய சமூகங்களை படைத்திருக்கிற இந்த நன்றி படையை காணிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கடவுளை. அருமையான திருவாளர் முத்துராஜ் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பொன்னாப்படி பகுதியை சார்ந்து திருச்சபை கொண்டிருக்கிற அந்த இறை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தந்தையை.
வாழ்விலே அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு துணை பிள்ளைகள் அனைவரோடு உடைய இறையாசிக்காரர் இணைந்தைக்கு தங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். செய்கின்ற கடைத்தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுவோம். இக்காணி ஏற்றுக்கொள்ளுகிறாக. அதே போல் ஆண்டவரை இவ்வளமாக இந்த வேலையை கூட குடும்பங்கள் படைத்திருக்கிற அந்த திரைப்படங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். திருவாளர் அனிஷ்கான் குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு இறை திருக்குடும்பங்களை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருவாளர் எம்ஏ மனோகர் ஆத்மநாதன் அந்த சாரதி குடும்பத்திற்காக செபிக்கின்றோம். அன்பு இறை திருக்குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமதி எஸ் ஜாய்ஸ் மல்லிகா சாலமன் அம்மாவுடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் அந்த குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாய் பொருட்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அதே போல டாக்டர் வாஜ்சிங் அந்த சாருடைய குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு இறை திருக்குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாய் பொருட்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருவாளர் ஜேம்ஸ் கார்த்திகேயன் குடும்பத்திற்காக செபிக்கிறோம். அன்பு இறை திருக்குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமதி லலிதா இன்பம் அம்மாவுடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு இறை குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. வைத்ததை நாடும் தங்கட்டும் அவண்டமாக ஆண்டவரை இந்த வேளையில் கூட திருமதி சாந்தி கமலாதரன் அந்த தாயார் குடும்பத்திற்காக செபிக்கிறோம். கடவுள் இவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். அழைத்து வந்திருக்கிற அன்பு சிறு பிள்ளைக்காக நாங்கள் வருகிறோம். கடவுள் தாவே சின்ன சிறு பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போல ஆண்டவரை ஜஸ்டின் சங்கர் வனிதா அந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அன்பு இறை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருமதி வித்யா முத்துராஜ் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கோயம்புத்தூர் போது தந்தை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு இறை குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இக்காணிகள் கடவுள் தங்களுக்கு வந்திருக்க நன்மைகளிலே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று உங்களுடைய அந்த காணிகளை உமக்கு ஆண்டவரை வருமானம் உமக்கு நன்றி படைகளாய் நான் படைத்திருக்கின்ற வேளையிலே திரும்ப ஆண்டவரை பலமடங்கை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக போடப்படும் ஆண்டவரை இது சொன்னது போல கடவுளை உடைய பிள்ளைகள் வந்து படைத்திருக்கிற நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய மக்களது வாழ்வை ஆண்டவருக்குள் பலப்படுத்தி மகிழ்ச்சியினாலே நிரப்ப வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அது இறையாசு பிள்ளைகளோடு தங்கட்டும். எல்லாவற்றையும் மேலாக நித்திய வாழ்விலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நித்திய ஜீவனை சூழ்ந்து கொள்ளும்படியாக நிலையான வாழ்வுகளை அழைத்துக் கொள்ளும்படி எங்கள் தகுதி படுத்திருக்கிற நன்மைக்காக நன்றி ஆண்டவரை. இதோ நாங்கள் அனைவரும் இந்த திருப்பதை பங்கு பெறவும் உங்களுடைய நிலைய வாழ்வுக்குள் பங்காளிகளாக எங்களை மாற்றிருக்கிறதுக்காக நன்றி படைக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு எங்களோடு கூட தங்குவதாக. பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசரது இன்பக்கரம் கூடவே தங்கட்டும் ஆண்டவரை. சிறப்பாக இந்த வேளையில் கூட ஆண்டவரை நம்முடைய மக்கள் இல்லங்களில் செல்கிற நல்ல பிரயாணங்கள் கொடுக்கிறார்கள். தூங்குகிற பொழுது கெட்ட சொப்பனங்களோ விஷம பிள்ளைகளோ விசாச உபதிரவங்களோ ஒன்றும் அடங்காமல் பாதுகாத்துக்கொள்ளும் நல்ல அமைதியான நிலை தந்து நல்ல விடியலை காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியும் ஆலயங்களுக்கு வருகின்ற வரையிலும் நீங்காத இறையர்கள் எங்களோடு தங்கட்டும். இறையாசரோடு இல்லங்களுக்கு அனுப்பும் இப்பரேசுவின் பொற்பாதம் அடைந்து வேண்டுகிறோம். வேண்டல் கேளுங்கள் நல்ல கடவுளே. ஆமென். பரமங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இனங்களுக்காலும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவத்தங்கள் எங்களுக்கு மதியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை நிலைக்கிறவர்களே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. Yes.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.